For join our free courses எங்கள் இலவச படிப்புகளில் சேர கான்டாக்ட் 7871461001. வாட்ஸ்அப் only. Send your name and details. வாட்ஸ்அப் மட்டும். உங்கள் பெயர் மற்றும் விவரங்களை அனுப்பவும். பாமினி சுல்தானகம் பாமனி சல்தனேட். பாமினி சுல்தானகம் பாமணி இராச்சியம் என்பது தென்னிந்தியாவின் தக்காண பகுதியில் கி.பி. 14ஆம் நூற்றாண்டில் 1347 இல் தோன்றிய ஒரு சக்தி வாய்ந்த மற்றும் குறிப்பிடத்தக்க இஸ்லாமிய அரசாகும். இது தென்னிந்திய வரலாற்றில் முதல் சுதந்திரமான இஸ்லாமிய அரசு என்ற பெருமையை பெற்றது. தோற்றம் மற்றும் ஸ்தாபகர் டெல்லி சுல்தானகத்தின் முகமது பின் துக்ளக்கின் கட்டுப்பாட்டிற்கு எதிராக கிளர்ச்சி செய்த துருக்கிய கவர்னரான அலாவுதீன் ஹசன் பாமன் ஷா ஆவார். ஆண்டு 1347. தலைநகரம் ஆரம்பத்தில் குல்பர்கா, தற்போது கர்நாடகாவில் உள்ளது, பின்னர் பீடார்க்கு மாற்றப்பட்டது. ஆட்சி மற்றும் விரிவாக்கம். பாமினி சுல்தானகம் கிட்டத்தட்ட 180 ஆண்டுகள் தக்காணத்தின் அரசியல் மற்றும் கலாச்சார நிலப்பரப்பில் ஆதிக்கம் செலுத்தியது. இந்த இராச்சியம் அதன் தெற்கு அண்டை நாடான விஜயநகர பேரரசுடன் தொடர்ந்து மோதலில் ஈடுபட்டிருந்தது. குறிப்பாக கிருஷ்ணா மற்றும் துங்கபத்ரா நதிகளுக்கு இடையேயான வளமான ராய்ச்சூர் தோப் பகுதிக்கு இரு பேரரசுகளும் போட்டி போட்டன. சுல்தானகத்தின் புகழ்பெற்ற பிரதம மந்திரி மற்றும் இராணுவத் தலைவரான முகமது கவான் என்பவரின் கீழ் இந்த இராச்சியம் தனது உச்சத்தை அடைந்தது. இவர் திறமையான நிர்வாகத்தை வழங்கியதோடு கல்வி மற்றும் கலைகளையும் ஊக்குவித்தார். கலாச்சாரம் மற்றும் கட்டிடக்கலை. பாமினி ஆட்சியாளர்கள் கல்வி, கலை மற்றும் கட்டிடக்கலைக்கு பெரும் ஆதரவு அளித்தனர். இவர்களின் காலத்தில் பாரசீக, பெர்ஷியன் மற்றும் தக்காண பாணிகளின் கலவையான ஒரு தனித்துவமான கட்டிடக்கலை நடை உருவானது. முக்கிய கட்டிடங்கள் குல்பர்காவில் உள்ள ஜூம்மா மசூதி, முகமது கவானின் மதரசா மத கல்வி நிறுவனம் ஆகியவை குறிப்பிடத்தக்கவை. இவற்றில் இஸ்லாமிய மற்றும் உள்ளூர் தக்காண பாணிகளின் கலவையை காணலாம். வீழ்ச்சி மற்றும் பிரிவுகள். முகமது கவானின் மரணத்திற்கு பிறகு சுல்தானகத்தில் குழப்பம் மற்றும் அரியணைக்கான சண்டைகள் அதிகரித்தன. தக்கானியர்கள், உள்ளூர் முஸ்லிம் பிரபுக்கள் மற்றும் அஃபாக்கிகள், வெளிநாட்டிலிருந்து வந்த பாரசீக, துருக்கிய பிரபுக்கள் ஆகியோருக்கு இடையே இருந்த கடுமையான போட்டி இராச்சியத்தை பலவீனப்படுத்தியது. கி.பி. 1527ஆம் ஆண்டிற்கு பிறகு பாமினி சுல்தானகம் அதிகாரப்பூர்வமாக வீழ்ச்சியடைந்து 5 சுதந்திரமான சுல்தானகங்களாக பிரிந்தது. பீஜப்பூர், கோல்கொண்டா, அகமதுநகர், பீடார், பேரார். முடிவுரை. பாமினி இராச்சியம் தக்காணத்தின் அரசியல் மற்றும் கலாச்சார வரலாற்றில் ஒரு ஆழமான முத்திரையை பதித்துள்ளது. இது பிராந்தியத்தில் இஸ்லாமிய அதிகாரத்தை நிலைநிறுத்தியதோடு அதன் கட்டிடக்கலை, கலை மற்றும் நிர்வாக பாரம்பரியம் பிற்கால தக்காண சுல்தானகங்களுக்கு அடித்தளமாக அமைந்தது. ரைட் பிரீஃப் எஸ்ஸே. தி பாமனி கிங்டம். பாமணி இராச்சியம் பற்றி ஒரு சிறு கட்டுரை எழுதுங்கள். The Bahmani Kingdom 1347 முதல் CE 1527 வரை was the first independent Muslim kingdom in the Deccan region, founded by Alauddin Hasan Bahman Shah. It played a crucial role in shaping medieval Deccan politics, culture, and architecture. பாமணி இராச்சியம் 1347 முதல் 1527 வரை தெக்கானில் தக்கான உருவான முதல் சுதந்திர முஸ்லீம் இராச்சியம் ஆகும். அலாவுத்தீன் ஹசன் பாமன் ஷா நிறுவினார். இது நடுத்தரகால டெக்கானின் அரசியல், கலாச்சாரம், கட்டிடக்கலை ஆகியவற்றை வடிவமைக்க முக்கிய பங்காற்றியது. Political history. The kingdom had its capital initially at Gulbarg and later shifted to Bidar. It constantly struggled with the Vijayanagara Empire for supremacy in the Deccan. Internal factionalism between Deccani nobles and foreign nobles Afakis weakened the kingdom. ஆரம்பத்தில் தலைநகரம் குல்பர்காவில் இருந்தது, பின்னர் பீடாருக்கு மாற்றப்பட்டது. டெக்கானில் ஆட்சிக்கான போட்டியில் எப்போதும் விஜயநகர சாம்ராஜ்யத்துடன் மோதியது.
தெற்கானிய அரசர்கள் மற்றும் வெளிநாட்டு ஆஃபாகி அரசர்களுக்கிடையேயான உள்மோதல்கள் இராச்சியத்தை பலவீனப்படுத்தின. Administration and society. The rulers followed Persian culture and language, while also incorporating local traditions. They patronized scholars, poets, and Sufis, leading to a cultural synthesis between Persian and Deccani traditions. ஆட்சியாளர்கள் பாரசீக கலாச்சாரத்தையும் மொழியையும் பின்பற்றினர், அதே சமயம் உள்ளூர் மரபுகளையும் ஏற்றனர். புலவர்கள், கவிஞர்கள், சூஃபிகளை ஆதரித்ததால் பாரசீக தெக்கான் கலாச்சார சங்கமம் உருவானது. Architecture. The Bahmani rulers contributed richly to Indo-Islamic architecture. The Jama Masjid at Gulbarg, Bidar Fort, and Mahmud Gawan Madrasa are notable examples. Their structures were marked by arches, domes, and Persian-style ornamentation. பாமணி அரசர்கள் இந்தோ-இஸ்லாமிய கட்டிடக்கலையில் சிறப்பாக பங்களித்தனர். குல்பர்காவின் ஜூமா மசூதி, பீடார் கோட்டை, மஹ்மூத் கவான் மதரசா ஆகியவை குறிப்பிடத்தக்கவை. வளைவுகள், குவிமாடங்கள், பாரசீக அலங்காரங்கள் ஆகியவை இவர்களின் கட்டிடங்களில் காணப்பட்டன. Decline. By the early 16th century, the Bahmani kingdom fragmented into 5 Deccan sultanates: Bijapur, Golconda, Ahmednagar, Bidar, and Berar, known as the Deccan Sultanates, which later played a decisive role in the fall of Vijayanagara. 16ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் பாமணி இராச்சியம் 5 டெக்கான் சுல்தானகளாக சிதைந்தது: பீஜாப்பூர், கோல்கொண்டா, அகமத்நகர், பீடார், பெரார். இவை பின்னர் விஜயநகர சாம்ராஜ்யத்தின் வீழ்ச்சியில் முக்கிய பங்கு வகித்தன. Conclusion. The Bahmani kingdom occupies a significant place in Deccan history. It not only influenced politics and architecture but also enriched Indo-Persian culture in South India, leaving a lasting legacy through the Deccan Sultanates. பாமணி இராச்சியம் டெக்கானின் வரலாற்றில் முக்கிய இடத்தை பெற்றது. அரசியல், கட்டிடக்கலை மட்டுமல்லாமல் இந்தோ பாரசீக கலாச்சாரத்தையும் தென்னிந்தியாவில் வளர்த்தது. அதன் பாரம்பரியம் டெக்கான் சுல்தானகளின் வழியாக நிலைத்தது. பாமினி இராச்சியத்தின் சமூக மற்றும் பொருளாதார நிலை. வரலாற்று ஆதாரங்களின் அடிப்படையில் பாமினி சுல்தானகத்தின் சமூக மற்றும் பொருளாதார நிலையை பற்றி அறிந்து கொள்ள, குறிப்பாக ரஷ்ய பயணி அதனீசியஸ் நிகிதின் அத்தனாசியஸ் நகிடன்கி பி. 1469 முதல் 1474 வரை தக்கான பகுதிக்கு வருகை தந்தபோது எழுதிய பயண குறிப்புகள் மற்றும் பெர்சிய வரலாற்றாசிரியர்களின் பதிவுகள் போன்ற வரலாற்று ஆதாரங்கள் பேருதவியாக உள்ளன. சமூக நிலை. சோஷியல் கண்டிஷன். பாமினி சமுதாயம் குறிப்பிடத்தக்க வர்க்க பிரிவினைகளை கொண்டிருந்தது. நிகிதின் கூற்றுப்படி சமுதாயம் பொதுவாக 2 முக்கிய பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருந்தது. உயர்குடி மக்கள் நொபிலிட்டி. வளம் மற்றும் ஆடம்பரம். உயர்குடி பிரபுக்கள் அமீர்கள் மிகுந்த செல்வச் செழிப்புடனும் ஆடம்பரத்துடனும் வாழ்ந்தனர். இவர்களின் வாழ்க்கை முறைக்கும் பொதுமக்களின் வாழ்க்கை முறைக்கும் இடையே பெரும் வேறுபாடு இருந்தது. நிகிதின் குறிப்புகள். பிரபுக்கள் வெள்ளி படுக்கைகள், தங்கத்தால் அலங்கரிக்கப்பட்ட குதிரைகள் மற்றும் நூற்றுக்கணக்கான பணியாளர்களுடன் வாழ்ந்ததாக நிகிதின் குறிப்பிட்டுள்ளார். உதாரணமாக, பிரதம மந்திரி முகமது கவான் ஒவ்வொரு நாளும் 500 பேருடன் உணவு உண்பதாகவும் அவரது அரண்மனையை 100 ஆயுதம் ஏந்திய காவலர்கள் பாதுகாத்ததாகவும் அவர் விவரிக்கிறார். 2 பிரிவுகள். உயர்குடி மக்கள் பெரும்பாலும் தக்காணிகள், இந்தியாவில் குடியேறியவர்கள், மற்றும் அஃபாக்கிகள் அல்லது பர்தேசிகள், அரேபியா, பாரசீகம், துருக்கி போன்ற வெளிநாடுகளில் இருந்து வந்தவர்கள் என 2 பிரிவுகளாக பிரிந்திருந்தனர். இந்த 2 குழுக்களுக்கு இடையேயான போட்டி மற்றும் பூசல்கள் இராச்சியத்தின் பலவீனம் மற்றும் வீழ்ச்சிக்கு ஒரு முக்கிய காரணமாக அமைந்தது. கலாச்சார பல்வகைமை. சமுதாயம் பொதுவாக ஒரு பல்வகைப்பட்ட கலாச்சாரத்தை கொண்டிருந்தது. முஸ்லிம்கள், உள்ளூர் மற்றும் வெளிநாட்டவர், இந்துக்கள், கிறிஸ்தவர்கள் மற்றும் போர்த்துகீசியர்கள் என பல இனக்குழுக்கள் வாழ்ந்தனர். பொது மக்கள் மற்றும் விவசாயிகள், காமன் பீப்பிள் அண்ட் பெசன்ட்ஸ்.
வறுமை, உயர்குடி மக்களின் ஆடம்பரத்திற்கு நேர்மாறாக பொதுவான மக்கள் மற்றும் விவசாயிகள் வறுமையுடன் போராடினர். பெரும்பாலான மக்கள் வறுமையில் வாடியதாக நிகிதின் பதிவுகள் தெரிவிக்கின்றன. இந்து சமுதாயம் இந்து மக்கள் பாரம்பரிய சாதி படிநிலைகளின்படி அமைக்கப்பட்டிருந்தனர். இருந்தபோதிலும் சில பாமினி ஆட்சியாளர்கள் இந்து மற்றும் சமண அறிஞர்கள், கலைஞர்கள் மற்றும் கைவினைஞர்களை ஆதரித்தனர். இது கலாச்சார பன்முகத்தன்மைக்கு வழிவகுத்தது. மொழி பாரசீகம் அரசவை மொழியாக இருந்தபோதிலும் மராத்தி, தக்காணி, புரோட்டோ, உருது, கன்னடம், தெலுங்கு போன்ற பல மொழிகள் பேசப்பட்டன. பொருளாதார நிலை எக்கனாமிக் கண்டிஷன் பாமினி இராச்சியத்தின் பொருளாதாரம் முக்கியமாக வேளாண்மை, வணிகம் மற்றும் கைவினைத் தொழில்களை அடிப்படையாக கொண்டது. வேளாண்மை மற்றும் வருவாய் முறை வேளாண்மை கிருஷ்ணா மற்றும் கோதாவரி நதிகளுக்கு இடையேயான வளமான பகுதிகள், குறிப்பாக ராய்ச்சூர் டோக் காரணமாக வேளாண் உற்பத்தி செழித்திருந்தது. விவசாயம் இராச்சியத்தின் பொருளாதார அடித்தளமாக இருந்தது. முகமது கவானின் சீர்திருத்தங்கள் பிரதம மந்திரி முகமது கவான் வருவாய் முறையை சீரமைக்க முக்கியமான நடவடிக்கைகளை மேற்கொண்டார். கிராமங்கள் மற்றும் நகரங்களின் எல்லைகளை நிர்ணயித்து நிலத்தை அளவிடும் ஒரு முறையான செயல்முறையை அவர் நிறுவினார். இந்த சீர்திருத்தம் நில வருவாய் முறையை நெறிப்படுத்தியது. அரசின் வருமானத்தை முன்கூட்டியே அறிய உதவியது. நிலப்பிரபுக்களின் நோபல் சூழலை குறைக்கவும் உதவியது. வருவாய் சுல்தானகத்தின் வருவாயின் முக்கிய ஆதாரம் நில வரியாகவே இருந்தது. வணிகம் மற்றும் வர்த்தகம் செழிப்பு நிகிதின் குறிப்புகள் பாமினி இராச்சியத்தில் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு வணிகம் செழிப்பாக இருந்ததை உறுதிப்படுத்துகின்றன. வணிகர்கள் செல்வம் ஈட்டினர் மற்றும் சமூகத்தில் செல்வாக்கு பெற்றிருந்தனர். வர்த்தக மையங்கள் முஸ்தாஃபாபாத், தாபூல், முஸ்தஃபாபாத், டபூல் ஒரு முக்கியமான வணிக மையமாகச் செயல்பட்டது. இது ஆப்பிரிக்க மற்றும் இந்திய துறைமுகங்களுடன் வர்த்தக இணைப்பை வழங்கியது. வணிகப் பொருட்கள் ஏற்றுமதி துணிகள், உப்பு, மிளகு போன்றவை முக்கிய பொருட்களாக இருந்தன. இறக்குமதி அரேபியா, குராசான் மற்றும் துருக்கிஸ்தான் போன்ற இடங்களிலிருந்து குதிரைகள் இறக்குமதி செய்யப்பட்டன. சீனா போன்ற நாடுகளிலிருந்து கஸ்தூரி மஸ்க் மற்றும் ஃபர் போன்றவையும் இறக்குமதி செய்யப்பட்டன. வணிகர்கள் விஜயநகர பேரரசை போலல்லாமல் பாமினி இராச்சியத்தில் வர்த்தகம் மற்றும் வணிகம் பெரும்பாலும் இந்து வணிகர்களின் கைகளில் இருந்தது என்று நிகிதின் குறிப்பிடுகிறார். கைவினைத் தொழில்கள் பித்ரிவேர் பித்ரிவே பாமினி ஆட்சியின் போது பீட்டாரில் உருவான பித்ரிவேர் என்ற உலோக கைவினைத் தொழில் வெள்ளியை உட்பொதித்த கருப்பு உலோகம் மிகவும் குறிப்பிடத்தக்கது. இது இன்றும் கர்நாடகாவின் பீடார் நகரில் பிரசித்தி பெற்றது. மற்ற கைவினைஞர்கள் தச்சர்கள், உலோக வேலை செய்பவர்கள், நெசவாளர்கள் போன்ற பல்வேறு கைவினைஞர்கள் சமூகத்தில் இடம்பெற்றிருந்தனர். சுருக்கம் வரலாற்று ஆதாரங்கள் பாமினி இராச்சியத்தின் சமுதாயம் வித்தியாசமான வர்க்க பிரிவினைகளை கொண்டிருந்ததாகவும் உயர்குடி மக்கள் உச்சக்கட்ட ஆடம்பரத்தில் வாழ்ந்ததாகவும் அதே நேரத்தில் பொது மக்கள் வறுமையில் வாடியதாகவும் காட்டுகின்றன. பொருளாதாரத்தை பொறுத்தவரை முகமது கவானின் நிலச்சீர்திருத்தங்கள் மற்றும் வெளிநாட்டு வர்த்தகத்தின் செழிப்பு ஆகியவை இராச்சியத்தின் வலிமைக்கு முக்கிய காரணங்களாக இருந்தன. இருப்பினும் சமூகத்தில் உள்ள ஆழமான சமத்துவமின்மை மற்றும் உயர்குடி பிரபுக்களுக்கு இடையேயான உள்சண்டைகள் அதன் வீழ்ச்சிக்கு வழிவகுத்தது. பாமணி இராச்சியத்தின் இந்த பொருளாதாரச் செழிப்பு விஜயநகர பேரரசுடனான தொடர்ச்சியான போர்களுக்கும் நிதி ஆதாரமாக விளங்கியது. Discuss the state of society and economy of the Bahmani kingdom as gleaned from historical sources. வரலாற்று ஆதாரங்களிலிருந்து சேகரிக்கப்பட்ட பாமணி இராச்சியத்தின் சமூக மற்றும் பொருளாதார நிலையை பற்றி விவாதிக்கவும். The Bahmani kingdom 1347 முதல் CE 1527 வரை, one of the major medieval powers of the Deccan, left behind rich historical sources such as foreign travelers, accounts, inscriptions, and Persian chronicles. These reveal insights into its society and economy.
பாமணி இராச்சியம் 1347 முதல் 1527 வரை டெக்கானின் முக்கிய நடுத்தரகால ஆட்சிகளில் ஒன்று. வெளிநாட்டு பயணிகளின் குறிப்புகள், கல்வெட்டுகள், பாரசீக வரலாற்றுச் சுவடிகள் ஆகியவை அதன் சமூக பொருளாதார நிலையை வெளிப்படுத்துகின்றன. Society, multi-ethnic composition. The society was a blend of Deccanese locals, Afakis foreign immigrants, mostly from Persia and Central Asia, Hindus, and Muslims. இந்த சமூகம் தெக்கானிகள் உள்ளூர்வாசிகள், அபாகிஸ் வெளிநாட்டு குடியேறிகள், பெரும்பாலும் பெர்சியா மற்றும் மத்திய ஆசியாவிலிருந்து வந்தவர்கள், இந்துக்கள் மற்றும் முஸ்லிம்களின் கலவையாக இருந்தது. Social divisions. Conflict often arose between Deccani nobles and Afakis, weakening unity. சமூக பிரிவுகள். தக்கான பிரபுக்களுக்கும் அஃபாகிகளுக்கும் இடையே அடிக்கடி மோதல்கள் ஏற்பட்டு ஒற்றுமையை பலவீனப்படுத்தின. Religion culture. Islam was the state religion, but rulers patronized Hindu scholars, artists, and temples as well. Sufi saints played an influential role in society. மதம் கலாச்சாரம். இஸ்லாம் அரசு மதமாக இருந்தது, ஆனால் ஆட்சியாளர்கள் இந்து அறிஞர்கள், கலைஞர்கள் மற்றும் கோயில்களையும் ஆதரித்தனர். சூஃபி துறவிகள் சமூகத்தில் செல்வாக்குமிக்க பங்கை கொண்டிருந்தனர். Language literature. Persian was the court language. Deccani Urdu began to flourish, reflecting cultural synthesis. மொழி இலக்கியம். பாரசீக மொழி நீதிமன்ற மொழியாக இருந்தது. தக்கான உருது மொழி செழிக்கத் தொடங்கியது, இது கலாச்சார தொகுப்பை பிரதிபலிக்கிறது. Economy. Agriculture, foundation of the economy. Taxes were levied on land. Irrigation tanks and canals improved productivity. விவசாயம் பொருளாதாரத்தின் அடித்தளம். நிலத்தின் மீது வரிகள் விதிக்கப்பட்டன. நீர்ப்பாசன குளங்கள் மற்றும் கால்வாய்கள் உற்பத்தித் திறனை மேம்படுத்தின. Trade commerce. The Deccan was linked to Arab, Persian, and Southeast Asian markets. Horses, textiles, and precious stones were major trade items. Ports like Goa and Dabhol thrived. வர்த்தகம் மற்றும் வணிகம். தக்காணம் அரபு, பாரசீக மற்றும் தென்கிழக்கு ஆசிய சந்தைகளுடன் இணைக்கப்பட்டிருந்தது. குதிரைகள், ஜவுளி மற்றும் விலையுயர்ந்த கற்கள் முக்கிய வர்த்தக பொருட்களாக இருந்தன. கோவா மற்றும் தப்போல் போன்ற துறைமுகங்கள் செழித்து வளர்ந்தன. Revenue system. Land revenue was the chief source of income. Karaj land tax was imposed on peasants. வருவாய் அமைப்பு. நில வருவாய் முக்கிய வருமான ஆதாரமாக இருந்தது. விவசாயிகள் மீது கராஜ் நில வரி விதிக்கப்பட்டது. Urban economy. Cities like Gulbarg and Bidar grew as centers of administration, trade, and culture. நகர்ப்புற பொருளாதாரம். குல்பர்கா மற்றும் பீதர் போன்ற நகரங்கள் நிர்வாகம், வர்த்தகம் மற்றும் கலாச்சார மையங்களாக வளர்ந்தன. Conclusion. The Bahmani Kingdom's society was marked by diversity and cultural synthesis, while its economy rested on agriculture, trade, and revenue systems. Despite internal conflicts, the kingdom laid the foundation for the prosperity of the later Deccan sultanates. பாமணி இராச்சியத்தின் சமூகம் பன்முகத்தன்மை மற்றும் கலாச்சார ஒருங்கிணைப்பால் குறிக்கப்பட்டது, அதே நேரத்தில் அதன் பொருளாதாரம் விவசாயம், வர்த்தகம் மற்றும் வருவாய் அமைப்புகளை நம்பியிருந்தது. உள்மோதல்கள் இருந்தபோதிலும் இந்த இராச்சியம் பிற்கால தக்கான சுல்தான்களின் செழிப்புக்கு அடித்தளமிட்டது. கல்வித்துறையில் பாமினி சுல்தானகத்தின் மிக முக்கியமான ஆட்சியாளர்களில் ஒருவரான ஃபிரோஸ் ஷா பஹ்மானி மற்றும் புகழ்பெற்ற பிரதம மந்திரி முகமது கவான் ஆகியோரின் பங்களிப்புகள் மிகவும் குறிப்பிடத்தக்கவை. இவர்கள் கல்வி மற்றும் அறிவியலை ஆதரிப்பதன் மூலம் இராச்சியத்தின் கலாச்சார மற்றும் அறிவுசார் வளர்ச்சிக்கு அரும்பாடுபட்டனர். கல்வித்துறையில் ஃபிரோஸ் ஷா பஹ்மானியின் பங்களிப்பு. ஃபிரோஸ் ஷா பாமனி. சுல்தான் ஃபிரோஸ் ஷா பஹ்மானி ஆட்சிக் காலம் 1397 முதல் 1422 வரை ஒரு அறிஞராகவும் பல மொழிகளில் புலமை பெற்றவராகவும் இருந்தார். இவரின் ஆட்சியின் கீழ் கல்வி பெரும் முக்கியத்துவம் பெற்றது. அறிஞர் சுல்தான் ஃபிரோஸ் ஷா அரபு, பாரசீகம், துருக்கி, தெலுங்கு மற்றும் மராத்தி உள்ளிட்ட பல மொழிகளில் தேர்ச்சி பெற்றிருந்தார்.
அவர் கணிதம், வானியல் மற்றும் தத்துவம் போன்ற துறைகளில் தனிப்பட்ட ஆர்வம் காட்டினார். மதரசாக்களின் நிறுவுதல். அவர் கல்வி நிறுவனங்களை மதரசாக்கள் நிறுவினார். இவற்றில் குறிப்பிடத்தக்கது குல்பர்கா மசூதியின் மையத்தில் ஃபிரோஸ் ஷாவின் தலைநகரம் அவர் கட்டிய பிரம்மாண்டமான மசூதியுடன் இணைக்கப்பட்ட மதரசா ஆகும். இந்த மதரசா அவரது ஆட்சியின் கல்வி ஆர்வத்தின் மையமாக திகழ்ந்தது. வானியல் மையம். கல்விக்கான இவரது ஆர்வத்தின் உச்சமாக தௌலதாபாத் அருகே ஒரு வானியல் ஆய்வகத்தை அப்சர்வட்டரி நிறுவினார். இந்த ஆய்வகம் அறிவியல் ஆய்வுகளை ஊக்குவிப்பதிலும் வானியல் துறையில் அறிவை மேம்படுத்துவதிலும் கவனம் செலுத்தியது. இதன் மூலம் அவர் அன்றைய மத்திய கால இஸ்லாமிய உலகின் அறிவியல் முன்னேற்றத்தை தக்காணத்திற்கு கொண்டு வந்தார். அறிஞர்களை ஆதரித்தல். இவரின் அரசவை பாரசீகம், துருக்கி மற்றும் மத்திய ஆசியாவிலிருந்து வந்த சிறந்த அறிஞர்கள், கலைஞர்கள் மற்றும் கவிஞர்களுக்கு புகலிடமாக இருந்தது. இவர் அவர்களுக்கு பெருமளவில் ஆதரவு அளித்து அவர்களது ஆராய்ச்சிகளை ஊக்குவித்தார். ஃபிரோஸ் ஷா பஹ்மானி வெறும் ஒரு ஆட்சியாளராக மட்டுமல்லாமல் தனது சகாப்தத்தின் தலைசிறந்த கல்விமான் மற்றும் அறிவியல் புரவலராகவும் திகழ்ந்தார். கல்வித்துறையில் முகமது கவானின் பங்களிப்பு. மஹ்மூத் காவன். முகமது கவான் இறப்பு. 1481 பாமினி சுல்தானகத்தின் பிரதம மந்திரியாகவும் வக்கீல் சுல்தானத் இராணுவ தளபதியாகவும் பணியாற்றியவர். இவர் பாமினி வரலாற்றில் பொற்காலத்தின் சிற்பியாக கருதப்படுகிறார். ஃபிரோஸ் ஷாவை போலவே முகமது கவானும் ஒரு சிறந்த அறிஞராகவும் கல்வி புரவலராகவும் இருந்தார். பீடார் மதரசா. கல்வியில் இவரது மிக முக்கியமான பங்களிப்பு பாமினி இராச்சியத்தின் புதிய தலைநகரான பீடார் இல் அவர் நிறுவிய புகழ்பெற்ற மதரசா ஆகும். இது அன்றைய இஸ்லாமிய உலகில் இருந்த புகழ்பெற்ற மதரசாக்களுக்கு ஏகா, சமர்கந்த் இணையாக கருதப்பட்டது. இது ஒரு 3 மாடி கட்டிடமாகவும் நூலகம், பள்ளிவாசல் மற்றும் விரிவுரை அறைகள் என அனைத்தையும் உள்ளடக்கிய ஒரு பிரம்மாண்டமான கல்வி வளாகமாகவும் இருந்தது. நூலகம். இந்த மதரசாவில் சுமார் 3000 கையெழுத்து பிரதிகளை கொண்ட ஒரு பெரிய நூலகத்தை அவர் நிறுவினார். இது மாணவர்கள் மற்றும் அறிஞர்கள் பல்வேறு துறைகளில் ஆராய்ச்சி செய்ய ஒரு முக்கிய மையமாக திகழ்ந்தது. கல்வித்திட்டம். இந்த மதரசாவில் இறையியல் மட்டுமல்லாமல் தத்துவம், கணிதம், அறிவியல் மற்றும் மொழி போன்ற பல உலகியல் பாடங்களும் கற்பிக்கப்பட்டன. இது ஒரு பரந்த மற்றும் நவீன கல்வி அணுகுமுறையை குறிக்கிறது. அறிஞர்களை ஈர்த்தல். கல்விக்கு கவான் அளித்த ஆதரவின் காரணமாக மத்திய கிழக்கு மற்றும் பாரசீகத்தின் முன்னணி அறிஞர்கள் பலர் பாமினி இராச்சியத்திற்கு வந்தனர். கவான் அரபு மற்றும் பாரசீக அறிஞர்களுக்கு தாராளமாக நில மானியங்களையும் சலுகைகளையும் வழங்கினார். தனிப்பட்ட பங்களிப்பு. கவான் தானே ஒரு சிறந்த எழுத்தாளர் மற்றும் கவிஞர் ஆவார். அவர் தனது ஆட்சியின் போது பல புத்தகங்களை எழுதினார். குறிப்பாக அவரது கடிதங்களின் தொகுப்பு ரியாஸ் உல் இன்ஷா அவரது நிர்வாகத் திறனையும் அறிவுசார் ஆழத்தையும் காட்டுகிறது. முடிவுரை. ஃபிரோஸ் ஷா பஹ்மானி மற்றும் முகமது கவான் இருவரும் பாமினி இராச்சியத்தின் கல்வி பொற்காலத்தை உருவாக்க உதவினர். ஃபிரோஸ் ஷா அறிவியல் மற்றும் வானியலுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஒரு முற்போக்கான பார்வையை வழங்கினார். அதே சமயம் முகமது கவான் தனது புகழ்பெற்ற பீடார் மதரசா மூலம் தரமான கல்விக்கான உள்கட்டமைப்பை நிறுவினார். இந்த இரு தலைவர்களின் புரவலர் ஆதரவு பாமினி இராச்சியத்தை மத்திய கால இந்தியாவில் கல்வி மற்றும் அறிவுசார் நடவடிக்கையின் ஒரு முக்கியமான மையமாக நிலைநிறுத்தியது. Assess the contribution of Firoz Shah Bahmani and Mahmud Gawan in the field of education. கல்வித்துறையில் ஃபிரோஸ் ஷா பஹ்மானி மற்றும் முகமது கவானின் பங்களிப்பை மதிப்பிடுக. Firoz Shah Bahmani and Mahmud Gawan's contributions to education.
Education flourished under the Bahmani kingdom 1347 முதல் c. 1527 வரை, particularly during the reign of Firoz Shah Bahmani 1397 முதல் c. 1422 வரை and the prime ministership of Mahmud Gawan 1463 முதல் c. 1481 வரை. Both contributed immensely to the promotion of learning, culture, and institutions. பாமணி இராச்சியத்தில் 1347 முதல் 1527 வரை கல்வித்துறையில் பெரும் வளர்ச்சி ஏற்பட்டது. குறிப்பாக ஃபிரோஸ் ஷா பாமணி 1397 முதல் 1422 வரை மற்றும் பிரதமர் மஹ்மூத் கவான் 1463 முதல் 1481 வரை ஆட்சி காலங்களில் கல்வி, கலாச்சாரம், கல்வி நிறுவனங்கள் சிறப்பாக வளர்ந்தன. ஃபிரோஸ் ஷா பாமனி எஸ் கான்ட்ரிபியூஷன்ஸ். ஃபிரோஸ் ஷா பஹ்மானியின் பங்களிப்புகள். Patronage of scholars. Firoz Shah was a patron of scholars and intellectuals, encouraging learning and intellectual pursuits in his kingdom. அறிஞர்களின் புரவலர். ஃபிரோஸ் ஷா அறிஞர்கள் மற்றும் அறிவுஜீவிகளின் புரவலராக இருந்தார். அவரது ராஜ்ஜியத்தில் கற்றல் மற்றும் அறிவுசார் நோக்கங்களை ஊக்குவித்தார். Establishment of educational institutions. He established several educational institutions, including schools and madrasas, which helped to promote education and learning. கல்வி நிறுவனங்களை நிறுவுதல், கல்வி மற்றும் கற்றலை மேம்படுத்த உதவிய பள்ளிகள் மற்றும் மதரசாக்கள் உட்பட பல கல்வி நிறுவனங்களை அவர் நிறுவினார். Promotion of arts and sciences. Firoz Shah was a patron of arts and sciences, and his court attracted many scholars and artists. கலை மற்றும் அறிவியலை மேம்படுத்துதல். ஃபிரோஸ் ஷா கலை மற்றும் அறிவியலின் புரவலராக இருந்தார், மேலும் அவரது அரசவை பல அறிஞர்கள் மற்றும் கலைஞர்களை ஈர்த்தது. மஹ்மூத் காவன் எஸ் கான்ட்ரிபியூஷன்ஸ். மஹ்மூத் கவானின் பங்களிப்புகள். Establishment of madrasa. Mahmud Gawan established a madrasa in Bidar, which became a center of learning and intellectual inquiry. மத்ரசாவை நிறுவுதல். மஹமூத் கவான் பிட்டாரில் ஒரு மதரசாவை நிறுவினார், இது கற்றல் மற்றும் அறிவுசார் விசாரணையின் மையமாக மாறியது. Promotion of higher education. Gawan S. Madrasa offered courses in various subjects, including theology, philosophy, and mathematics, promoting higher education in the kingdom. உயர்கல்வியை மேம்படுத்துதல். கவானின் மதரசா இறையியல், தத்துவம் மற்றும் கணிதம் உள்ளிட்ட பல்வேறு பாடங்களில் படிப்புகளை வழங்கியது, இது ராஜ்ஜியத்தில் உயர்கல்வியை ஊக்குவித்தது. Support for scholars. Scholars from Persia, Arabia, and Central Asia were invited, making Bidar a major center of Islamic learning. அறிஞர்களுக்கான ஆதரவு. பெர்சியா, அரேபியா மற்றும் மத்திய ஆசியாவிலிருந்து அறிஞர்கள் அழைக்கப்பட்டனர், இது பிட்டாரை இஸ்லாமிய கற்றலின் முக்கிய மையமாக மாற்றியது. Impact on education. Strengthened Persian cultural influence in the Deccan. டெக்கானில் பாரசீக கலாச்சார செல்வாக்கை வலுப்படுத்தியது. Laid the foundation for Deccani Urdu literature and intellectual traditions. டெக்கானி, உருது இலக்கியம் மற்றும் அறிவுசார் மரபுகளுக்கு அடித்தளமிட்டார். Made the Bahmani state a center of learning and scholarship comparable to Delhi and Persia. பாமணி இராச்சியம் தில்லி மற்றும் பாரசீகத்துக்கு இணையான கல்வி அறிவு தளமாக உயர்ந்தது. Conclusion. Firoz Shah Bahmani and Mahmud Gawan were instrumental in shaping the intellectual life of the Deccan. Their efforts not only advanced education but also fostered cultural synthesis, leaving a lasting legacy in Indian history. ஃபிரோஸ் ஷா பாமணி மற்றும் மஹ்மூத் கவான் டெக்கானின் அறிவியல் வாழ்வை உருவாக்கியவர்கள். அவர்கள் கல்வியை முன்னேற்றியதோடு கலாச்சார சங்கமத்தையும் ஊக்குவித்தனர். இது இந்திய வரலாற்றில் நிலையான பாரம்பரியத்தை விட்டுச் சென்றது. பாமினி சுல்தானகத்தின் வீழ்ச்சிக்கான காரணங்கள். இந்தியாவின் தக்காண பகுதியில் வலிமையாக இருந்த பாமினி சுல்தானகம் கி.பி. 1347 முதல் 1527 வரை அதன் வரலாற்றின் பிற்பகுதியில் பலவீனமடைந்து இறுதியில் 5 சுதந்திரமான சுல்தானகங்களாக பீஜப்பூர், கோல்கொண்டா, அகமதுநகர், பீடார், பேரார் பிரிந்தது. இதற்கு பல உள் மற்றும் நிர்வாக காரணங்கள் பங்களித்தன.
இவ்வீழ்ச்சிக்கான முக்கிய காரணங்கள் கீழே சுருக்கமாக விவாதிக்கப்பட்டுள்ளன. பிரபுக்களுக்கு இடையேயான பிரிவு ஃபேக்ஷனலிசம் அமங் த நோபல்ஸ், இதுவே பாமினி இராச்சியத்தின் வீழ்ச்சிக்கு மிகவும் முக்கியமான உள்காரணமாகும். பிரபுக்கள் இரு முக்கிய குழுக்களாக பிரிந்தனர். அஃபாக்கிகள் அல்லது பர்தேசிகள் அஃபாக்கீஸ், பாரசீஸ். இவர்கள் அரேபியா, பாரசீகம், துருக்கி போன்ற வெளிநாடுகளிலிருந்து வந்து இராணுவத்திலும் நிர்வாகத்திலும் உயர் பதவிகளை வகித்தவர்கள். தக்கானியர்கள் டெக்கனி நோபல்ஸ். இவர்கள் இந்தியாவில் குடியேறிய முஸ்லிம்களும் உள்ளூர் முஸ்லிம்களும் ஆவர். இந்த இரு பிரிவினருக்கும் இடையே அதிகார போட்டியும் ஒருவருக்கொருவர் அவதூறு கூறும் போக்கும் தலைதூக்கியது. இந்த உள்மோதல்கள் சுல்தானகத்தின் ஒற்றுமையை குலைத்ததுடன் பல நிர்வாக முடிவுகளை முடக்கியது. முகமது கவானின் மரணம் எக்ஸிகியூஷன் ஆஃப் மஹாமத் காவன் பெரிய வெற்றிடம். பிரதம மந்திரி முகமது கவான் இறப்பு 1481. நிர்வாகம், இராணுவம் மற்றும் வெளியுறவுக் கொள்கையில் தலைசிறந்தவராக இருந்தார். அவர் இருந்தவரை இந்த உள்மோதல்களைச் சாமர்த்தியமாக கையாண்டு இராச்சியத்தை ஒற்றுமையாக வைத்திருந்தார். தவறான தண்டனை. அஃபாக்கிகள் மற்றும் தக்கானியர்களுக்கு இடையேயான பொறாமையின் காரணமாக கவான் மீது தேசத்துரோக குற்றம் சாட்டப்பட்டு இளம் சுல்தான் முகம்மது ஷா மூன்றாமின் உத்தரவின் பேரில் அவர் தூக்கிலிடப்பட்டார். விளைவு: கவானின் மறைவுக்குப் பிறகு இராச்சியத்தில் ஒழுங்கின்மை பெருகியது. நிர்வாகம் சீர்குலைந்தது மற்றும் பிரபுக்களுக்கு இடையேயான மோதல்கள் கட்டுப்பாடற்று போயின. வலிமையற்ற சுல்தான்கள் வீக் சக்சஸஸ். முகமது கவான் மறைந்த பிறகு அடுத்தடுத்து ஆட்சிக்கு வந்த பாமினி சுல்தான்கள் பலவீனமாகவும் திறமையற்றவர்களாகவும் இருந்தனர். சுல்தான்கள் நிர்வாகத்தை நடத்துவதில் நாட்டமில்லாமலும் ஆடம்பர வாழ்க்கை முறையிலும் ஈடுபட்டனர். இதன் காரணமாக உண்மையான அதிகாரம் பிரபுக்களின் கைகளுக்கு மாறியது. குறிப்பாக காசிம் பரீத் மற்றும் அவரது மகன் அமீர் பரீத் போன்றோர் அதிகார மையங்களாக உருவெடுத்தனர். அவர்கள் பெயரளவுக்குச் சுல்தான்களை பொம்மையாக வைத்துக்கொண்டு ஆட்சி செலுத்தினர். நிர்வாகச் சீர்குலைவு மற்றும் ஊழல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பிரேக் டவுன் அண்ட் கரப்ஷன். சுல்தானகத்தின் கடைசி கட்டத்தில் வரி வசூலிப்பு மற்றும் நீதி வழங்குவதில் ஊழல் பெருகியது. பிரிவினைகள் மற்றும் மோதல்களின் காரணமாக கவானால் அறிமுகப்படுத்தப்பட்ட திறமையான நில வருவாய் மற்றும் இராணுவ நிர்வாகச் சீர்திருத்தங்கள் கைவிடப்பட்டன அல்லது சரியாக நடைமுறைப்படுத்தப்படவில்லை. இது கருவூலத்தையும் இராணுவ பலத்தையும் பலவீனப்படுத்தியது. ஜாகீர் முறையின் தவறான பயன்பாடு மிஸ்யூஸ் ஆஃப் த ஜாகீர் சிஸ்டம். பிரபுக்கள் மற்றும் அதிகாரிகளுக்கு ஊதியத்திற்கு பதிலாக நிலப்பகுதிகள் ஜாகீர்கள் வழங்கும் முறை இருந்தது. சுல்தான் மீதான விசுவாசம் குறைந்தபோது ஜாகீர்தாரர்கள் நிலப்பிரபுக்கள் தங்கள் பகுதிகளின் மீது அதிக தன்னாட்சி உரிமையை கோரத் தொடங்கினர். இவர்கள் தங்கள் நில வருவாயை சுல்தானுக்கு அனுப்பாமல் தங்கள் சொந்த படைகளை வளர்ப்பதற்கும் சுதந்திரமான ஆட்சியாளர்களாக தங்களை நிலைநிறுத்திக் கொள்வதற்கும் பயன்படுத்தினர். முடிவு: மேற்கூறிய உள்பிளவுகள், திறமையான தலைவர்களின் இழப்பு, திறமையற்ற சுல்தான்கள் மற்றும் நிர்வாகச் சீர்குலைவு ஆகியவற்றின் கூட்டு விளைவால் பாமினி இராச்சியம் சிதைந்தது. கி.பி. 1527 இல் கடைசி பாமினி சுல்தான் பெயரளவில் மட்டுமே இருந்தபோது அதிகார மையங்கள் 5 வெவ்வேறு பிராந்திய சுல்தானகங்களாக பிரிந்து அவை தக்கான சுல்தானகங்கள் என அறியப்பட்டன. Discuss, in a nutshell, the causes of the downfall of the Bahmani Empire in India. இந்தியாவில் பாமணி பேரரசின் வீழ்ச்சிக்கான காரணங்களை சுருக்கமாக விவாதிக்கவும். Introduction. The Bahmani Kingdom 1347 முதல் CE 1527 வரை was the first major Muslim state in the Deccan. Though it flourished initially, it gradually weakened and disintegrated into the Deccan Sultanates. பாமணி இராச்சியம் 1347 முதல் 1527 வரை டெக்கானில் தோன்றிய முதல் முக்கிய முஸ்லீம் ஆட்சி. ஆரம்பத்தில் செழித்தாலும் பின்னர் பலவீனமடைந்து டெக்கான் சுல்தானகளாக சிதறியது. Causes: factional rivalries. Constant conflict between Deccani nobles locals and Afakis foreign nobles destabilized the kingdom.
கோஷ்டி மோதல்கள் தெக்கானி பிரபுக்களுக்கும் உள்ளூர்வாசிகள் அஃபாகிகளுக்கும் வெளிநாட்டு பிரபுக்கள் இடையேயான தொடர்ச்சியான மோதல்கள் ராஜ்யத்தை சீர்குலைத்தன. Weak rulers after strong kings. After the reign of strong rulers, weak successors failed to control the nobles. பலவீனமான வாரிசுகள் வலுவான அரசர்களுக்கு பிறகு வந்த பலவீனமான ஆட்சியாளர்கள் பிரபுக்களை கட்டுப்படுத்த முடியவில்லை. Administrative inefficiency, corruption, mismanagement, and lack of central authority weakened governance. நிர்வாக திறமையின்மை, ஊழல், தவறான மேலாண்மை மற்றும் மத்திய அதிகாரமின்மை ஆகியவை நிர்வாகத்தை பலவீனப்படுத்தின. Continuous wars with Vijayanagara. Long wars drained resources and exhausted the state. விஜயநகரத்துடன் போர்கள் நீண்டகால போர்கள் வளங்களை சிதைத்தன. Economic decline. Heavy taxation, decline in agriculture, and disruption of trade reduced revenue. பொருளாதாரச் சரிவு, அதிக வரி, விவசாய சிக்கல்கள், வாணிப தடைகள் வருவாயை குறைத்தன. Rise of provincial governors. Powerful governors in Bijapur, Golconda, Ahmednagar, Bidar, and Berar declared independence. மாநில ஆளுநர்களின் எழுச்சி. பிஜப்பூர், கோல்கொண்டா, அகமத்நகர், பிட்டார், பெரார் ஆகிய மாகாண ஆளுநர்கள் சுதந்திரம் அறிவித்தனர். Conclusion. The Bahmani Empire collapsed due to internal rivalries, weak leadership, economic decline, and external wars. Its disintegration led to the rise of the 5 Deccan Sultanates, which later shaped Deccan politics. பாமணி இராச்சியம், உள்மோதல்கள், பலவீனமான ஆட்சி, பொருளாதாரச் சரிவு, வெளிப்போர்கள் ஆகியவற்றால் வீழ்ச்சியடைந்தது. அதன் சிதைவால் 5 டெக்கான் சுல்தானகள் உருவாகி டெக்கானின் அரசியலை அமைத்தன. For join our free courses எங்கள் இலவச படிப்புகளில் சேர கான்டாக்ட் 7871461001. வாட்ஸ்அப் only. Send your name and details. வாட்ஸ்அப் மட்டும். உங்கள் பெயர் மற்றும் விவரங்களை அனுப்பவும்.